kanalam.com நேயர்களுக்கு வணக்கம். நான் மரியா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நீங்க நம்ம வீடியோஸை பார்க்கவும் முடியும். சரி, இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். எல்லாருமே அவங்கவுங்க கல்யாணம் இப்படி இருக்கணும், அது இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும், அதுல இருக்கிற இவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட ரொம்ப டீட்டெயிலிங்கா அது இப்படியெல்லாம் நடக்கணும்னு நமக்குள்ள ஒரு ட்ரீம் வச்சிருப்போம். அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். ஆனா ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது இந்த திருமணங்கள் அப்படிங்கிறத ரொம்ப பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பண்றாங்க, இல்லாதவங்க ஒரு மாதிரி பண்றாங்கன்றதையும் தாண்டி இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் தான் ஒருத்தரோட லைஃப்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங்கா இருக்கு. அது ஒண்ணுதான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில ரொம்ப செலவுகளை அதிகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இந்த கல்யாணத்தை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எப்படி கம்மியான விலையிலேயே சூப்பரா செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போது அந்த மெமரபிள் மூமெண்ட் அப்படின்றதையும் தாண்டி அது நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, நம்ம சொந்த பந்தம் என்ன சொல்லும், யாருக்கும் எந்த குறையும் வந்துடக்கூடாதுப்பா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம எல்லா கல்யாண வீட்லேயும் மோஸ்ட்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த மாதிரி யாருக்கும் எந்த குறையும் வைக்கவும் கூடாது, நமக்கும் அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கணும், நம்மளோட வெட்டிங் நம்மளுக்கு மெமரபிள் மூமெண்ட்டாகவும் இருக்கணும். இது எல்லாம் கலந்த மாதிரி எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு மேரேஜை நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸா சொல்லித்தரேன். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போயிடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு வெட்டிங்கை எப்படி ஒரு ஸ்மார்ட் பிளானிங் மூலமா நீங்க சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றதுல நான் சொல்ல போற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்றதுல முதல்ல இருக்கிறது டேட், டைம். நீங்க என்ன டேட்ல அந்த வெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்றீங்க, எந்த மாதிரியான நேரங்கள்ல அதை ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏப்ரல், மே, ஜூன், டிசம்பர், நவம்பர் இந்த மாதிரியான மாதங்கள் எப்பவுமே பீக் சீசன்ல இருக்கும். அதாவது நிறைய வெட்டிங் டேஸ் அதுல இருக்கும். அதாவது முகூர்த்த நாள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த முகூர்த்த நாட்கள் நிறையவே இருக்கிற மாதங்கள் இது எல்லாமே. ஏப்ரல், மே, ஜூன், நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த மாதங்கள் எல்லாமே. இந்த மாதங்கள்ல நீங்க கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிராபேக்ஸ் இருக்கு, அதாவது நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்னு நீங்க பிளான் பண்ணும்போது யோசிக்கும் போது இந்த பீக் சீசன்ல இருக்கிற டைம்ல நீங்க வெட்டிங்கை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கான நேரத்தை ரொம்ப விரயமாக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு ஹரியான ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும், எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும். பூல இருந்து டெக்கரேஷன்ல இருந்து ஈவன் கேட்டரர்ஸ் கூட நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. சீசன் டைம்ல கேட்டா இது சீசன் டைம்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பிசினஸுமே சீசன் டைம் அப்படிங்கிறதுல அதோட பிரைசஸ் அப்படிதான் இருக்கும். அப்போ வெட்டிங்னு வரும்போது நீங்க பாக்குற மண்டபத்தோட வாடகையில இருந்து, நீங்க பாக்குற கேட்டரிங் பீப்புள்ல இருந்து, டெக்கர்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும். மார்க்கெட்ல பூக்களோட விலையும் அதிகமா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீக்கான சீசன்ஸை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா. சரி, நான் அப்போ முகூர்த்த நாள் இல்லாம எப்படிங்க கல்யாணம் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க, அதுதான் உங்களோட பிளானா இருக்கு, அதுதான் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆஃப் சீசனை தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஆஃப் சீசன்ல உங்களுக்கு என்னென்ன டேஸ்ல வெட்டிங் கான முகூர்த்த நாட்கள் வருது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதையும் சாட்டர்டே சண்டே இல்லாம பார்த்துக்கணும். வீக் டேஸ்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், ஜனவரி இந்த மாசத்துல எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அந்த சீசன் கொஞ்சம் கம்மியாகும். ஜனவரியில அந்த தை பிறக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான டைம்ல வர முகூர்த்த நாட்களை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல நாட்களை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மேக்சிமம் பிரைஸை நீங்க கம்மி பண்ண முடியும். மண்டபங்களோட வாடகையிலேயே நீங்க 20 to 50% வரைக்கும் நீங்க அந்த காஸ்ட்டை நீங்க கம்மி பண்ண முடியும்.
அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 3 நாள் 2 நாள் இல்ல ஒரு 4 டேஸ் இந்த மாதிரி அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசா நீங்க கொண்டு போகாம சனிக்கிழமை சாயந்தரம் ரிசப்ஷன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கல்யாணம் இல்ல திங்கட்கிழமை சாயந்தரம் உங்களுக்கு ரிசப்ஷன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு காலையிலேயே முகூர்த்தம் கல்யாணம் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்டை நீங்க கம்மி பண்ண முடியும். மண்டபம் வாடகை, சாப்பாட்டு செலவு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க நிறைய காஸ்ட்டை நீங்க கம்மி பண்ண முடியும். அடுத்தது செகண்டா உங்களுக்கு நிறைய காஸ்டா உங்களுக்கு தெரிய போற விஷயம், காஸ்ட்டை நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா எங்க நீங்க நடத்த போறீங்க அப்படின்றதுதான். மண்டபமா இல்ல வீட்லயா? இந்த மண்டபமா வீட்லயாங்கிற விஷயம் தான் உங்களோட பட்ஜெட்ல இருந்து பெரும் பகுதியை உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்க போறதும் அதிகப்படுத்த போறதும் அதுதான். ஸோ இப்போ நீங்க மண்டபமா சூஸ் பண்றீங்க அப்படின்னா பெரிய பெரிய மண்டபங்கள் அதிகமா வாடகை கொடுத்து போக போற மண்டபங்களா இல்லாம கம்யூனிட்டி ஹால்ஸ்ன்னு சொல்றோம்ல, பஞ்சாயத்துக்கு உரிய அந்த இடங்கள் இருக்கும், இல்ல கோவிலுக்கு சொந்தமான அரங்கங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க சூஸ் பண்ணி கம்மி பட்ஜெட்ல நீங்க அந்த அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல நீங்க கிராண்டா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க அதுக்கான காஸ்ட்டை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். மண்டபத்தோட வாடகைக்கு உண்டான காஸ்ட்டை கம்மி பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணணும், மண்டபத்துக்கு வாடகையே இல்லாம பண்ணணும் அப்படின்னா பெஸ்டான விஷயம் உங்க வீடு தான். உங்க வீட்டுக்கு மேல மொட்டை மாடியில இடம் இருக்கு, இல்ல உங்க வீட்டை சுத்தி இடம் இருக்கு, உங்க வீட்டு ஃப்ரண்ட்ல இடம் இருக்கு, இல்ல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா பெட்டர் நீங்க அந்த இடத்துல உங்களோட ரிசப்ஷனை நல்லா ஒரு மேடை போட்டு ஒரு டெக்கரேஷனை பண்ணி நீங்க அந்த இடத்துல நீங்க அதை ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்சிமம் அமௌண்ட் இந்த மண்டபத்துக்கு உண்டான இதுல ஸ்பெண்ட் பண்ற மேக்சிமம் அமௌண்ட் உங்களுக்கு கம்மியாயிடும். ரொம்ப சூப்பராகவும் உங்க வெட்டிங் நடந்து முடியும். அடுத்ததா வர்றது விருந்தாளிகளை கூப்பிடுறதுக்கான விஷயம். இன்விடேஷன்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணும்போது இப்ப எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்துருச்சு. ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்கள நீங்க எப்படியும் டிஜிட்டலா தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கூப்பிட போறீங்க. ஸோ அதுல நீங்க வந்து உங்களுக்கு பிரிண்டபிளான ஒரு வெட்டிங் கார்ட்ஸ்ல இருந்து நீங்க காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாரெல்லாம் இன்வைட் பண்ண போறீங்க, நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்குள்ள வந்துட்டாலே நீங்க நினைச்சவங்கள யார் தெரிஞ்சவங்க பார்த்து பழகினவங்க இப்படி எல்லாரையுமே கூப்பிடலாம் முடியாது. கண்டிப்பா நீங்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படின்ற காம்ப்ரமைஸ் வரும்போது நீங்க அதுல கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இவங்களை கூப்பிடலாம், இல்ல கூப்பிடலனாலும் இவங்க ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்க, நாங்க சிம்பிளா தான் வெட்டிங் ஆர்கனைஸ் பண்றோம், நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு கேட்டகரியாவும் கண்டிப்பா கூப்பிட்டே ஆகணும். இவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ், வெல்விஷர்ஸ், இவங்க கண்டிப்பா நம்ம வெட்டிங்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ற பீப்புள் இந்த மாதிரி செப்பரேட்டா அவங்களுக்கு நீங்க கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி யாரையெல்லாம் ரிசப்ஷனுக்கு கூப்பிடலாம், யாரையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடலாம். கல்யாணத்துக்கு ரொம்ப லிமிட்டடான பீப்புள் இருந்தா போதும், ரிசப்ஷனுக்கு மேக்சிமம் எல்லாரையுமே கூப்பிடுவோம், தேவையானவங்க எல்லாரையுமே கூப்பிடுவோம் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுட் அப்படின்ற காஸ்ட்ல நீங்க இதை கம்மி பண்ண முடியும். அண்ட் இன்விடேஷன்ஸ்லயும் நீங்க கம்மி பண்ண முடியும். அடுத்ததா வர்றது இன்விடேஷன்ஸ் செலவு. இப்ப நான் அதை வந்து லாஸ்ட் பாயிண்ட்ல சும்மா ஜென்ரலா சொன்னேன். பட் அதை வந்து நம்ம எப்படி இன்னும் இன்விடேஷன்ஸ்ல எப்படி நம்ம இன்னும் கம்மி பண்றது அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நம்மளுக்கு டிஜிட்டல்ல நம்மளுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே நம்ம அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி இன்வைட்ஸ் அப்படின்னு சொல்றத நீங்க ரெடி பண்ணிட்டு உங்களுக்கானவங்க எல்லாருக்குமே நீங்க இன்வைட்ஸா நீங்க அனுப்பிடலாம். வயசானவங்க இருப்பாங்க, ரொம்ப 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 முக்கியமான பீப்புள்னு இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ண வெட்டிங் கார்ட்ஸை நீங்க கொடுத்து நீங்க இன்வைட் பண்ணலாம். அடுத்ததா ட்ரெஸ்ஸஸையும் நீங்க அதே மாதிரி தான் காஸ்ட்லியான ஐட்டம்ஸா சூஸ் பண்ணாம, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸா சூஸ் பண்ணாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரெஸ்ஸஸை நீங்க சூஸ் பண்ணணும். இல்லை இன்னுமே கம்மி பண்ணணும், லைக் லெஹெங்காஸ், ஒயிட் ஃப்ராக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நிறைய நீங்க வந்து அதை வாடகைக்கு எடுக்கிறதுக்கு உண்டான ஷாப்ஸே உங்களுக்கு இப்பெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதை மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி நீங்க வாடகைக்கு உங்க ட்ரெஸ்ஸஸை நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும். அதை நீங்க சேமிக்கலாம். அடுத்ததா மணப்பெண் அணிகிற ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது முதலீடு தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை.
ஆனா நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மேரேஜ்க்குள்ள வரும்போது நம்ம ரொம்ப சிம்பிளான ஜுவல்ஸை நம்ம அந்த கல்யாணத்துல போட்டுக்கிறது தான் வந்து நம்ம காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வழியா இருக்கும். சிம்பிளா இருக்கணும் ஆனா எலிகெண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க டெம்பிள் ஜுவல்லரியை நீங்க சூஸ் பண்ணலாம். டெம்பிள் ஜுவல்லரி சூஸ் பண்ணும்போது நீங்க ஒரு ஆரம் போட்டீங்க அப்படின்னாலே அது உங்களுக்கு அப்படியே நிறைவா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான அழகையும் அது கூட்டி கொடுக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ண வேண்டியது டெம்பிள் ஜுவல்லரி அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சூஸ் பண்ணும்போது மினிமமான ஜுவல்ஸ்லயே நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்க வெட்டிங் ரொம்ப மெமரபிளான ஒரு ஈவெண்ட்டா உங்களுக்கு அமைஞ்சிரும். அடுத்ததா மெனு சிம்பிளிஃபிகேஷன்ஸ். அதாவது நீங்க ஒரு கல்யாணத்துக்கு மெனு கொடுக்குறீங்க, நீங்க ஒரு கேட்டரரை சூஸ் பண்றீங்க, சமையல் செய்யறவங்கள சூஸ் பண்றீங்கன்னா உங்களை மெனு கேட்பாங்க. என்னென்ன ஆட் பண்ணணும், என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் அப்படிங்கிறது. நீங்க அதுல வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்காம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்குள்ள நீங்க போகும்போது செலக்டிவா இது இருந்தா போதும், ஜென்ரலா இது எல்லாம் மக்கள் நார்மலாவே விரும்பி சாப்பிடுவாங்க, இது நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகாது அப்படின்ற ஐட்டம்ஸை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி மெனுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பரிமாறுறது, அதாவது ஒருத்தரா போய் பரிமாறுறது விட நீங்க பஃபெட் சிஸ்டம் வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்கவுங்க பிளேட்ஸ்ல வாங்கிப்பாங்க, தேவையானது வரைக்கும் வாங்கிப்பாங்க, வேணும்னா செகண்ட் டைம் வாங்கிப்பாங்க. இதுல வந்து நீங்க ஃபுட் வேஸ்டேஜை ரொம்பவே அந்த இடத்துல கம்மி பண்ணலாம். ஸோ ஃபுட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற காஸ்ட்டை இது மூலமா நீங்க கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கூல் ட்ரிங்க்ஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் கொடுக்கறத, இந்த மாதிரி பானங்கள் கொடுக்கறத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது அதுல இன்வெஸ்ட் பண்ற காசும் உங்களுக்கு கம்மியாயிடும். அடுத்ததா டெக்கரேஷன். டெக்கரேஷன் அப்படின்னு வரும்போதே நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ற விஷயம் பூக்கள், மல்லிப்பூ, தாமரைப்பூ, இந்த மாதிரியான காஸ்ட்லியான ஃப்ளவர்ஸ்ல நம்ம இன்னுமே நிறைய பூலாம் இருக்கு, விதவிதமா இருக்கு. ஸோ அதுல எல்லாமே நம்ம நிறைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை பண்ணாம இப்ப நம்மளுக்கு அந்தந்த சீசனுக்கு நம்ம ஊர்லயே நம்ம லோக்கல்ஸ்லயே நம்மளுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு விலை கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரியான பூக்கள், அப்புறமா நீங்க லைட் செட்டிங்ஸ்ல டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் கிளாத்ஸ்ல டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி வச்சே நீங்க ரொம்பவே அழகா உங்களோட ஸ்டேஜை நீங்க டெக்கரேட் பண்ண முடியும். உங்க மேரேஜ் பிளேஸை நீங்க ரொம்பவே அழகா டெக்கரேட் பண்ண முடியும். அது யூனிக்காவும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெக்கர்ஸ்ல நீங்க ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு வரும்போது அந்த பீப்புளுக்கு நீங்க அவங்க டெக்கரேஷன் பண்ண வரவங்களுக்கான காஸ்ட்டை நீங்க எப்படி கம்மி பண்ணலாம்னா, உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் உங்களுக்கு நிறைய பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட ஹெல்ப்பை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ தட் அவங்க அந்த டெக்கரேஷன்ஸை அவங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுல நீங்க வீணா உங்களோட காசை நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங்ல நீங்க இந்த டெக்கரேஷன்ஸ்ல இது எல்லாத்தையுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்ததா போட்டோகிராஃபிங் அண்ட் வீடியோகிராஃபிங். போட்டோகிராஃபிங் வீடியோகிராஃபிங்ல வரும்போது நம்ம ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பர்ட்டான பீப்புளை நம்ம ஹையர் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே நல்ல போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே நல்லா அழகா எடுப்பாங்க, காஸ்ட் கம்மியா இருக்கும் அவங்க கிட்ட அப்படின்னும் போது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். அண்ட் இப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்றவங்க கிட்டையும் நம்மளுக்கு வந்து அந்த கொட்டேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து போட்டோகிராஃபிக்கு உண்டான காஸ்ட்ல நம்ம கம்மி பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரீ வெட்டிங்ன்றத ஒரு விஷயத்த நம்ம பண்றோம், அதுல நிறைய அமௌண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வெட்டிங் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டை வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த காஸ்ட்டை நீங்க சேவ் பண்ண முடியும். அப்புறம் கல்யாணத்துக்கும் நீங்க வந்து குறைஞ்ச நேரமான பேக்கேஜஸ் தான் எடுக்கணும். ஜென்ரலா 2 days 3 days அப்படியெல்லாம் கொடுத்துடாம இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ள நீங்க போட்டோஸ் எடுத்தா போதும். நீங்க 3 hours பேக்கேஜ், 4 hours பேக்கேஜ், அந்த மாதிரி அவர்லி பேக்கேஜஸ் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அதுலயுமே நீங்க காஸ்ட்டை கம்மி பண்ண முடியும். அடுத்ததா ஃபைனலா நீங்க கம்மி பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா தாம்பூல பை கொடுக்கறது ஆர் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். கல்யாணத்துக்கு வரவங்க கடைசியா போகும்போது அவங்க கிட்ட ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்து அனுப்புவோம். அதுல நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்றதை கம்மி பண்றது அப்படின்னு வரும்போது அந்த பேக்ஸை நம்ம செலக்ட் பண்றோம் இல்லையா, அது அட்ராக்டிவா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதுல நிறைய இன்வெஸ்ட் பண்ணாம ரொம்ப சிம்பிளான பேக்ஸ், ரொம்ப அதுலயுமே நல்ல பேக்ஸா சூஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். அதுல நம்ம நிறையவே காசை மிச்சப்படுத்தலாம்.
அந்த தாம்பூல பையில போடுறதுக்கும் நம்ம காஸ்ட்லியான கிஃப்டா அதுல வச்சு கொடுக்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப உபயோகமான விஷயமாவும் இருக்கணும், காசும் கம்மியா இருக்கணும், நம்ம ஞாபகமாவும் இருக்கணும் அப்படின்னா பூச்செடிகள், அப்புறமா மரமா வரக்கூடிய செடிகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ல கொடுக்கலாம். அதாவது தாம்பூல பையில போட்டு நீங்க அதை கொடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணி ஞாபகத்துல வச்சு நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வெட்டிங் பிளான் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க வெட்டிங்கை மெமரபிளாவும் ஆக்க முடியும். அதே சமயம் உங்க காஸ்டையும் நீங்க ரொம்பவே கம்மி பண்ணி உங்க வெட்டிங்கை ரொம்ப சூப்பரா பண்ண முடியும். அண்ட் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.